ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, சனிக்கிழமை தூய கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இந்த நாளில் இயேசு ஒரு அழகான நற்செய்தியை நமக்கு தருகிறார். என் மீது நம்பிக்கை கொண்டவர் எப்படிப்பட்ட மனிதராய் இருப்பார் என்றால், பாறையின் மீது தன்னுடைய வீட்டை கட்டிய மனிதன். இந்த மனிதன் சாதாரண மொழியில் எப்படி அழைக்கப்படுவான்? ஒரு அறிவாளி என்று அழைக்கப்படுவான். இயேசுவின் மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர் என்றும் வாழ்கிறார் என்று நம்பிக்கை உடையவர்கள், அவர் எப்பொழுதும் நம்மிடையே இருக்கிறார் என்று நம்பிக்கை உடையவர்கள். திருத்தூதர் பவுலடிகளார் 1 தீமோத்தேயுவுக்கு எழுதிய திருமுகம் என்ற முதல் வாசகத்தில் மிக அழகாக சொல்லுகிறார், இந்த ஆண்டவரை கட்புலனாகாத என்றும் வாழும் அரசரை. என்ன அழகான வார்த்தை! கட்புலனாகாத என்றும் வாழும் அரசரை அவரின் பெயரால் நான் உங்களுக்கு இதை தெரிவிக்கிறேன். இந்த அரசர், என்றும் வாழும் கட்புலனாகாத அரசர் மீது அவருடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்காக அவரை அழைத்ததாகவும், எல்லா பாவிகளிலுமே மிக சிறந்த பாவியாகிய அவரை கடவுள் இயேசுவை கொடுப்பதற்காக அழைத்திருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறார். எனவே இந்த அரசர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்பவன் அறிவாளி என்று சொல்லுகிறது இறைவாக்கு. இயேசுவின் மீது விசுவாசம் கொள்வது என்பது ஒரு அறிவு சார்ந்த விஷயம், பகுத்தறிவு சார்ந்த விஷயம். ஏதோ மனிதனுடைய கண்ணுக்கு அப்பாற்பட்ட அல்லது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு கான்செப்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தின் மீதோ ஒரு தத்துவத்தின் மீதோ நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை. மாறாக என்றும் வாழும் ஒரு ஆளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஒரு ஆள் மீது இருக்கின்ற நம்பிக்கை எங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொண்டிருக்கின்ற மனிதன் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளி போன்றவன் என்று சொல்லுகிறது இறைவாக்கு. பல நேரங்களில் இந்த ஆள், இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய கடவுள், அவர் மீது நம்முடைய நம்பிக்கை குறைந்து போய்விடுகிறது. நம்பிக்கை அற்றவர்களாக பல நேரங்களில் இருந்து விடுகிறோம். உலகத்தினுடைய சவால்களும் உலகத்தினுடைய பல்வேறு சூழ்நிலைகளும் நம்மை அழுத்துகின்ற போது நாம் நம்பிக்கை அற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்கிறது இறைவாக்கு? மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவு அற்றவன் என்று சொல்கிறது. எனவே நாம் எப்பொழுதுமே அறிவாளியாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த மனிதர்கள் மட்டுமே அறிவாளிகள் என்று சொல்லுகிறது இறைவாக்கு. ஏனென்றால் அவர் வென்றும் வாழுகின்ற கடவுள், என்றும் எப்பொழுதும் அரசராய் இருக்கின்ற கடவுள். அப்பேற்பட்ட இறைவன் மீது நாம் நம்பிக்கை வைக்கவும், அவரே நம்முடைய இறைவனாகவும் கடவுளாகவும் அரசராகவும் நம்மோடு இருக்கின்ற என்றும் துணையாளராகவும் இருக்கிறார் என்பதை விசுவசித்து ஆராதித்து பழகிக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையே, உம்மை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு நீர் தங்கியிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. காலம் முழுக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் தங்குவதற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வரம் தாரும்.
உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் கட்புலனாகாது இருக்கின்ற, கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கின்ற எம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் நாங்கள் பாறை மீது வீட்டை கட்டிய மனிதர்களுக்கு ஒப்பாவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ள எங்கள் அகக்கண்களை, விசுவாச கண்களை திறந்துவிடும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.